வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அடிக்கடி கண் துடிக்க காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாகவே கண் துடிக்கிறத வச்சு நன்மைகள் தீமைகள் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொண்டிருக்காங்க. ஆனால் கண் துடிப்பதற்கும் இது போன்ற நம்பிக்கைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. கண் துடிப்பது உடல் ரீதியாக ஏற்படும் சில மாற்றங்களை பொறுத்தது. இப்படி கண்கள் துடிக்கிறது பௌப்பராஸ்பாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண் துடிப்பானது நொடிக்கு ஒரு முறை ஏற்படும். இது 1 அப்படி இல்லைன்னா 2 நிமிஷம் வரை நீடிக்கும். மன அழுத்தம், அதிகளவு கேஃபீன் உட்கொள்ளல், தூக்கம் கெடுதல் அல்லது போதுமான தூக்கமின்மை, கண் வறட்சி இது எல்லாம் தான் கண் துடிப்புக்கு முக்கிய காரணம். மது அருந்துதல், ஸ்க்ரீன் பிரைட்னஸ், இமையின் உள்பக்கம் உறுத்துதல், அதிக உடல் உழைப்பு, புகைப்பிடித்தல், தலை சுற்றுவது போன்ற உணர்வு, மருந்துகள் சாப்பிடுதல் ஆகியவையும் கண்ணிமை துடிப்புக்கு காரணமாவதோடு அதை அதிகப்படுத்தவும் செய்யும். பெரும்பாலும் வலி இல்லாமலே தான் கண் துடிக்கும். இது ஆபத்தானதும் அல்ல. பல நேரங்களில் சிகிச்சை எதுவும் இல்லாமல் தானாகவே இது நின்றும். ஆனால் சில சமயங்களில் இது பெரிய பாதிப்பை கூட ஏற்படுத்தும். அடுத்ததாக கண் துடிக்கிறது மற்றும் அதன் வகைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். கண் துடிக்கிறது அப்படிங்கிறது கண் இமை தசைகளில் ஏற்படும் பிடிப்பால் உண்டாகுது. இது மிகவும் பொதுவான நிகழ்வு மற்றும் மேல் கண்ணிமையில் இது பெரும்பாலும் ஏற்படும். ஆனால் சில நேரங்களில் இரு இமைகள்லையும் ஏற்படக்கூடும். இதை 3 வகையாக பிரிக்கலாம். மயோக்கிமியா, ப்ளௌபராஸ்பாஸ்பம், ஹெமிஃபேஷியல் பிடிப்பு. மயோக்கிமியா அப்படிங்கிறது கண் துடித்தலோட பொதுவான ஒரு வகை. இது வாழ்க்கை முறை தொடர்பான காரணிகளால் ஏற்படுது. இது தசையின் தன்னிச்சையான சுருக்கம் ஏற்பட காரணமாக அமையுது. பொதுவாக கீழ் கண் இமைகளில் இது ஏற்படுது. இது ஒரு குறுகிய காலத்திற்கு நீடிக்கும் மற்றும் சில வாழ்க்கை முறை மாற்றங்கள் சில நாட்கு பிறகு கூட இது மீண்டும் வரலாம். அடுத்ததாக பௌப்பராஸ்பாஸ்பம் மற்றும் ஹெமிஃபேஷியல் பாஸ்பம். இதுவும் ஒரு வகையான கண் துடித்தல் என்பது மரபியல் ரீதியாக ஏற்படுற தீவிரமான நிலை. பௌப்பராஸ்பம் மற்றும் ஹெமிஃபேஷியல் வகை கண் துடித்தல் என்பது மரபியல் ரீதியாக ஏற்படும் தீவிரமான நிலை. ப்ளௌபோஸ்பம் மிகவும் கடுமையானது. இந்த வகை கண் துடிப்பு வினாடிகள், நிமிடங்கள் மற்றும் சில மணி நேரம் வரை கூட நீடிக்கும். இதில் கண்களை மூடிக்கொள்ளும் அளவுக்கு பிடிப்பு வலுவாக இருக்கும். இதற்கு மருத்துவரோட ஆலோசனை கண்டிப்பாக தேவை. ஏன் இந்த கண் துடிப்பெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிற காரணம் பார்த்தோம்னா, முதலாவது கேஃபைன். டீ மற்றும் காபி போன்ற கெஃபைன் பானங்களை குடிப்பது, கெஃபைன் கலந்த சாக்லேட் சாப்பிட்றது போன்றவற்றை குறைச்சி கொள்ளலாம். இல்லைன்னா முற்றிலும் நிறுத்திவிடலாம். 1 அல்லது 2 வாரங்கள் கெஃபைனை நிறுத்திட்டு கண்ணிமை துடிக்கிறதா அப்படின்னு கூட நம்ம செக் செஞ்சு பார்க்கலாம். அடுத்ததாக ஆல்கஹால். ஆல்கஹாலை அதிகமாக குடிக்கிறதுனாலையும் கண்கள் துடிக்கும். அதனால் ஆல்கஹாலை அதிகம் பருகாமல் தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக மன அழுத்தம். மன அழுத்தம் கண் துடிப்பதற்கு மிகவும் பொதுவான காரணமாக இருக்கலாம். யோகா, சுவாச பயிற்சிகள், நண்பர்கள் அல்லது செல்ல பிராணிகளுடன் நேரத்தை செலவிடுதல் ஆகியவை உங்கள் கண் இமை துடிப்பதை ஏற்படுத்தக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கும் வழிகள். அடுத்ததாக ஒவ்வாமை ஏற்படுறது. கண்களில் ஒவ்வாமை ஏற்படும் போது ஹிஸ்டமைன்களை வெளியேற்றுது. இது கண் இழுப்பை உண்டாக்குது. மேலும் சில மருந்துகளின் பக்க விளைவுகள், சரியாக தூங்காமல் இருக்கிறது, சோர்வு போன்ற பல்வேறு காரணங்களால் கண் துடிக்கும். அடுத்ததாக கண் சிரமம். நீங்கள் உங்கள் கண்களுக்கு அதிகப்படியான சிரமம் கொடுத்தாலும் உங்கள் கண்கள் துடிக்க ஆரம்பித்துவிடும். உதாரணத்துக்கு, கண்களுக்கு இடைவெளி கொடுக்காமல் தொடர்ந்து படிக்கிறது, கணினிகள், லேப்டாப்கள் மற்றும் ஸ்மார்ட் ஃபோன்களில் அதிகப்படியான பயன்பாடு கண் இமைகள் துடிக்க ஒரு பொதுவான காரணம். அதனால் கம்ப்யூட்டர், லேப்டாப் மற்றும் ஸ்மார்ட் ஃபோன் ஆகியவற்றை பயன்படுத்தும் போது அவற்றிற்கான கண்ணாடியை அணிந்து கொண்டு பயன்படுத்தினால் உங்கள் கண்கள் துடிக்காது. அடுத்ததாக கண்ணில் வறட்சி. கண் வறட்சியினாலும் கண்கள் துடிக்க ஆரம்பிக்கும். போதிய தண்ணீர் பருகாமல் இருப்பது, கம்ப்யூட்டர் முன்னாடி அதிக நேரம் இருக்கிறது, கேஃபைன் உணவுப் பொருட்களை அதிகம் உட்கொள்வது, மன அழுத்தம், சோர்வு போன்றவற்றால் கண்கள் வறட்சி அடையுது. அதனால் இத்தகைய செயல்களை தவிர்த்தால் கண் வறட்சியிலிருந்து விடுபடலாம். அடுத்ததாக ஊட்டச்சத்து குறைபாடு. சில ஆய்வுகளில் உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் கண்களில் உள்ள தசைகள் துடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் மெக்னீஷியம் குறைபாடு இருந்துச்சுன்னா கண் துடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு முறைகளை மேற்கொண்டால் கண்கள் துடிப்பதை தவிர்க்கலாம். அடுத்ததாக கண் இமை துடிப்பதை நிறுத்த என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைட்ரோதெரபி.
ஹைட்ரோதெரபி அப்படிங்கிறது கண்களை மூடிக்கொண்டு குளிர்ந்த மற்றும் வெதுவெதுப்பான நீரை மாறி மாறி இமைகள் மேலே அடித்து கொள்ளலாம். ஹைட்ரோதெரபி இந்த முறையில் தண்ணீரை தெளிக்கும் போது கண்களில் உள்ள இரத்த நாளங்கள் சுருங்கும். வெதுவெதுப்பான நீர் படும்போது இரத்த நாளங்கள் விரிவடையும். அதன் மூலம் கண்களில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அடுத்ததா இருக்குதல். கண்களை ஒரு நிமிட நேரத்துக்கு மூடிக்கணும். மூடியிருக்கும் போது முடிந்த அளவு கண்களை இறுக்கவும். பிறகு இமைகளை திறந்தால் இறுகிய கண்களை தளர விடவும். 3 முறை அப்படி செய்த பின்ன கண்களை திறக்கலாம். அடுத்ததா தூக்கம். தினமும் இரவு 7 முதல் 8 மணி நேரம் ஆழ்ந்து உறங்குங்கள். படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி தொலைக்காட்சி மற்றும் மொபைல் ஃபோன் பார்ப்பதை தவிர்த்தணும். அடுத்ததா மசாஜ். கையின் நடுவிரலை இமைகள் மேலே பதித்து விரலை வட்ட வடிவமாக சுழற்றி அரை நிமிட நேரத்துக்கு மசாஜ் செய்யலாம். இது இமைகளில் இரத்த ஓட்டத்தை தூண்டுவதோடு கண் தசைகளையும் வலுவாக்கும். அடுத்ததா சிமிட்டுதல். முடிந்தளவு இறுக்கமாக கண்களை மூடி பிறகு முடிந்தளவு விரிவாக திறக்கவும். கண்ணீர் வரும் அளவிற்கு தொடர்ந்து இப்படி செய்யணும். இது கண்கள் மற்றும் முகத்தின் தசைகள் விரிவடைய செய்வதோடு கண்களுக்கு நீர்ச்சத்து கிடைக்குமாறும் இரத்த ஓட்டம் அதிகரிக்குமாறும் செய்யும். இமைகளுக்கு இது ஓய்வை தரும். இதை செய்யும்போது கண்ணிமை துடிப்பு அதிகமானால் அல்லது வலி ஏற்பட்டால் நிறுத்திடணும். பண்டைய காலங்களில் இது போன்ற சிக்கல்கள் இருந்ததில்லை. காலம் மாற தொழில்நுட்பம் வளர இது போன்ற தொந்தரவுகள் பலருக்கும் ஏற்படுது. இதனால் மோசமான பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் இந்த பாதிப்பின் தொடக்கம் பல விதங்களில் நம்ம பாதிக்கும். ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் ஏற்படும் இந்த கண் சிமிட்டல் நாட்கள் செல்ல செல்ல பல்வேறு விதமான சிக்கல்களை ஏற்படுத்தும் வாய்ப்பும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.